Hi viewers, welcome to TAMIL360 TV. வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? அப்போ இந்த விஷயங்களை கவனிங்க. வாடகைக்கு வீடு தேடி அலைஞ்ச அனுபவம் பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். வாடகை வீட்டோட ஓனர் போடுற கண்டிஷன்கள், இடையில வீட்டு புரோக்கர்கள் செய்யும் சில தில்லுமுள்ளு, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மனசுக்கு திருப்தியோட ஒரு வீடு தேடி பிடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். ஓகே, வாடகைக்கு வீடு தேடுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்டை ரெடி பண்ணிக்கணும். அதுல என்னென்ன இருக்கணும்னா, நம்மளோட தேவையையும் முக்கியத்துவத்தையும் அடிப்படையா மனசுல வச்சுக்கணும். ஏரியாவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆபீஸ்க்கு பக்கத்துலயோ இல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர வசதியாவோ இருக்கிற மாதிரி ஏரியாவா இருந்தா நல்லது. அடுத்து வீட்டை யாரு பராமரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில வீடுகள்ல ஹவுஸ் ஓனர்ஸே பராமரிப்பாங்க. ஒரு சில வீடுகள்ல ஹவுஸ் ஓனர்ஸ் வெளிநாட்டுலயோ இல்ல வேற காரணத்தினால வேற யார்கிட்டயாவது வீட்டை பராமரிக்க ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து அபார்ட்மெண்ட் வீடுகள்ல இல்ல காம்பவுண்ட் வீடுகள்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இது என்னோட ஏரியா, இங்க நான் தான் ட்ரெஸ் காய போடுவேன், நாங்க தான் இங்க கார் 2 வீலர்ஸ் நிறுத்துவோம் அப்படின்னு பஞ்சாயத்தாவே இருக்கும். இது மாதிரியான விஷயங்களை வாடகை வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு குடி போன பிறகு டெய்லியும் பஞ்சாயத்தா தான் இருக்கும். அடுத்து ஏஜென்ட். முடிஞ்ச அளவு வீட்டோட ஓனரை தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஒருவேளை ஏஜென்ட் மூலமா வீடு தேடுற சூழல் உருவாயிருச்சுன்னா அது நம்பிக்கையான ஏஜென்டா இருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாடகை, அட்வான்ஸ், தண்ணி வசதி, செவுத்துல ஆணி அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விவரமா பேசிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுங்க. அடுத்து வீட்டோட புகைப்படம். ஒருவேளை ஆன்லைன்ல வீடு தேடுற மாதிரி இருந்தா வீட்டோட போட்டோவை போஸ்ட் பண்ணுவாங்க. வீடு அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க. அதனால அந்த ரேட்டிங்கை பார்த்து வீட்டை முடிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பா வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒரு விசிட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். அதுக்குன்னு அடிக்கடி வீட்டுக்கு விசிட் போக கூடாது. நம்ம நேரமும் பெட்ரோலும் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருந்தா மட்டும் விசிட் பண்ணலாம். அடுத்து கண்டிஷன்ஸ், அதாவது வீட்டுக்கான கட்டுப்பாடுகள். ஹவுஸ் ஓனர்ஸ் எப்பவுமே வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ்களை முன் வைப்பாங்க. இது செய்யக்கூடாது, அதை அங்க வைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அதோட எவ்வளவு நாள் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான விவரங்களை அக்ரிமெண்ட்ல பதிவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கணும். அடுத்து முக்கியமான ஒண்ணு, வாடகையை எப்ப எப்படி தரணும். வாடகையை ஒரு சிலர் செக்கா வாங்கிப்பாங்க, சிலர் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட சொல்லுவாங்க, ஒரு சிலர் கையிலேயே ரொக்கமா கொடுத்துடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வாடகை மேட்டரை முன்னாடியே தெளிவுபடுத்திக்கணும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு வாடகையை அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் நல்லது. அதுதான் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட ஆதாரமா இருக்கும். அதோட வாடகையை எந்த தேதிக்குள்ள கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும். அடுத்து இன்டீரியர் டெக்கரேஷன், அதாவது வீட்டு அலங்காரம். நம்ம வாடகைக்கு போறதுக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணலனா நம்ம போறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் பண்ணி தர சொல்லிருங்க. இல்லைன்னா தேவையில்லாத வீண் செலவும் பராமரிப்பு வேலைகளும் நம்ம தலையில தான் வந்து விழுகும். அவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு மெனக்கட்டாலே போதும், நமக்கு பிடிச்ச சௌகரியமான நல்ல வீடு ஈஸியா கிடைச்சிரும். இந்த வீடியோ வாடகைக்கு வீடு தேடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.